ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வச்சு ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்த்துரலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கோம். ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு வெந்தயம், கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமா கடுகு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது. இப்போ நான் கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். அந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம், மிளகு 2யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம், பொரியிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயத்த எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமா இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ, அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்ட் குடுக்கும். இப்போ வந்து நம்ம கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாரி வதக்கும்போது நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் குடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள கொஞ்சம் சேர்த்து நம்ம ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அத நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே. சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணிய சேர்த்துக்கலாம். இப்போ ஒண்ணா எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒண்ணா நல்லா கலந்த பிறகு, இப்போ அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நல்லா வத்தி குழம்பு கெட்டியா வருதோ, அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் குடுக்கும் வெங்காய கார குழம்பு. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த ஸ்டேஜில வந்து நம்ம கொஞ்சமா என்ன செய்யலாம்னா, வெல்லம் சேர்த்துக்கலாம் அது கூட. நீங்க தேவைன்னா சேர்த்துங்க, தேவை இல்லைன்னா வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனா வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுல சந்திப்போம். பாய்.